காலைல எழுந்திரிச்சவனே பார்த்தேன். ஃபோனை ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்லேயே டீசர் போட்டுருந்தாங்க. நம்ப முடியல. இந்த வீடியோவில் பார்த்து எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறேன். Man, I am bored. இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்குது. இப்போ இவன் வந்து கேட்பான், அது மாதிரி You don't think grind a bit? Like we could use the levels. உடனே சொல்லுவான், இல்லை என்னால் பண்ண முடியாது. No way, man. This is too boring. இது மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. You ain't wrong. இவன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இது மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இங்கே வந்து இது வந்து நம்ம வந்து இந்த பைரட் வந்து இந்த இது ஃப்ரூட் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. Hey, want to browse my selection of fruits? A new batch just arrived. அவர் அதெல்லாம் ஒன்றும் வேணும்னு சொல்லிட்டு போயிடுவார். கேம் வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. பிளாக் ஃப்ரூட் ஸ்டேக், கேட்சா ஸ்டேக்குன்னு சொல்லி இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுனால இங்கே நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க. போரிங் பேண்டிட் பீட்டர், இது மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் பண்ணிட்டு போரிங் பாஸ் ஃபைட்ஸு, லுக்ஸ் ஸோ ஓல்டு, அதுக்கப்புறம் அப்டேட் கேம், இது மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஃபீட்பேக் மேலே வந்தீங்கன்னா உள்ள ஃபீட்பேக் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இவர் தான் நம்ம கிங் ரெட் டெட் படத்தினுக்காக ஹவாயா. இப்போ இவர் வந்து ஒரு இதை வந்து முன்னாடி வடிச்சோடனே எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சிட்டாரா, இப்போ அங்கே பக்கத்தில் வந்து கிங் ரெட் டெட் ரிப்பீட் இங்கே பார்த்தீங்களா நிறையா இருக்குது. நெர்ஃபு, அப்புறம் வந்து ஓல்டு மேப்பு, அப்படி நியூ கண்டென்ட்டு. இங்கே வந்து நம்ம ரிப்பீண்டராக உட்காந்துருக்காரு. அவர் எழுப்புறதுக்காக சும்மா அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. உடனே வேகமாக அடிக்கிற மாதிரி வராரு. ரிப்பீண்டரா ஆச்சு சரி கிங் ரெட் டெட் பார்த்தா இவ்வளோ வந்து இதை உடனே எப்படி இதெல்லாம் கேட்குறாரு. இவன் உடனே சொல்கிறான், நிறையா அப்டேட் வரலன்றதுனால இவ்வளோ தான் வந்துருக்கு. இவன் சும்மா உடச்சி பார்க்குறான், உடச்சி அதனால இது எல்லாத்தையும் உடைக்கிறான். இந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா அப்டேட்லேயும் அவங்க சொல்கிறது தான் வரும். இந்த அப்டேட்டில் நம்ம சொல்கிறது அவங்க இங்கே வரும். இப்போ இதான் ஒன்று அப்டேட்டில் இந்த கட்சியெல்லாம் முக்கியமாக காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு இப்போ டேப் பண்ண உடனே ஆனால் இப்போ மாறாது, கொஞ்ச நாள் ஆகும். இந்த பாருங்க, இதுதான் அப்டேட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது செகண்ட் சி தேர்ட் சீலாம் நல்லா இருக்கும். ஆனால் தேர்ட் சி மேன்ஷன் செம்மையாக இருக்குது இது மாதிரி. அப்புறம் வந்து இந்த இது இந்த சைல்டு கிறிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கேமில் எப்படி தான் இருக்குன்னா கொண்டு வந்துருக்கோம். அப்புறம் வந்து நிறைய நியூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காமிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்திருக்கிறது டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லர்னு ஒன்று வரும் எல்லாத்துக்கும். ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் August 29, 2026. அதாவது எப்படின்னா இன்றைக்கி வந்து 23 August 23 தானே? ஆமாம் 29ல் இப்போ வந்து இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் அதனால் அடுத்த ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகஸ்ட்க்கு அப்புறம் என்ன இல்லைங்க, ஆமாம் செப்டம்பரில் வந்து அப்டேட் கன்ஃபார்ம் வந்துடும். ஃபஸ்ட் வீக் ஃப்ரைடே வரும், இல்லாட்டி அன்றைக்கி சண்டே அது மாதிரி வந்துடும். அதனால எல்லாம் இப்போவே ப்ரிப்பேராக இருங்க. இதெல்லாம் விடுங்க, அடுத்தது தான் முக்கியமான சீனே வரப்போகுது. கேரியாக இருக்குல்ல, அது வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு இவர் வந்து அந்த பாண்டா பயன் நினைக்கிறேன். பாருங்க சீனா இருக்கு கைஸ். நான் இருக்கிறது ஒரு செகண்ட் சீனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல மெயினாக காமிச்சிருக்கிறதுனா நம்ம இந்த செயிலர் பீஸில் உள்ள மாதிரி இந்த அப்டேடு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சைடில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு மாதிரி
நல்லாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ட்ரெய்லர் வரப்போகிறது டேட் என்றைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன 29th ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் வந்தோடனே அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் வரும். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்க்கலாம். பை பாய்.